வணக்கங்க. நான் குரோஃபர் செல்வராஜ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். கிளைமேட் ஒரு மாதிரி ஹாட்டாக கூலாக மாறி மாறி வந்துட்டு இருக்கு. மழை வர்ற மாதிரி இருக்கு. சில இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்பப்போ இனி மழை பெய்யுன்னு எதிர்பார்க்குறோம். கூட மழை பெஞ்சா தான் நம்ம அடுத்த உழவு பணிகளை செய்ய முடியும். அடுத்து வெட்டிவேர் வளர்க்கிறது ரொம்ப சிரமமான வேலையா, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. வெட்டிவேர் வளர்க்க ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. அடுத்து மண் என்ன, எங்களுக்கு எங்ககிட்ட வந்து இந்த மண் இருக்கு, எங்ககிட்ட அந்த மாதிரி இந்த மண் சம்பந்தமா இந்த மண் போடலாமா அந்த மண் போடலாமா அப்படிங்கிற நிறைய ஆலோசனை கேட்குறீங்க. வெட்டிவேருக்கு இப்ப நம்ம முறையில வந்து மண் தேவையில்லைங்க. நீங்க சுத்தமா மண்ணே தேவையில்லை. சும்மா ஒரு பைப்புக்கு ஒரு கால் கிலோல இருந்து அரை கிலோ மண் இருந்தா அளவா இருக்கும். அதை வச்சு 50 கிலோ தேவைப்படலாம். மொத்த யூனிட்டுக்கு 100 பைப்புக்குமே ஒரு 50 கிலோங்கிறது போதும். அது எந்த மண் வேணா இருக்கலாம். செம்மண் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க எது கிடைக்குதோ அந்த மண்ணில் போட்டுக்கலாம். இது நீங்க எந்த இடத்துல வேணா வைக்கலாங்க. மண் தேவையில்லை. மொட்டை மாடியில வைக்கலாம். இதை நான் திரும்ப திரும்ப பதிவிட்டுட்டே இருக்கேன். நீங்க இதுக்கு மண் வேண்டியதில்லை. எந்த இடத்துல வேணாம்னா மொட்டை மாடியில வைக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கு. சில எங்களை வந்து ரொம்ப ஈரமான நிலம், அதாவது அந்த வருஷத்துல வந்து பகுதினால் தண்ணியா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க. சிலர் வந்து எங்களுக்கு காஞ்சி போய் கிடக்கும் தான், அதுல வருமா அப்படின்னு. ரெண்டுலையுமே வருங்க. ஏன்னா நம்ம பைப்புல தான் வைக்கிறோம். நீங்க வெளியே இருக்கிற தண்ணி உள்ள போகாது. அந்த தண்ணிக்கு நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது உள்ள வர்றதுக்கான சூழ்நிலை இதுல இல்லை. அடுத்த வறட்சி நல்லா தாங்கி வர பயிருங்க, பிரச்சனை இல்லை. அது முதல்ல நம்ம நடவு ஓட்டு பயிர் வளர்ற அளவுக்கு நம்ம மட்டும் கவனிச்சுட்டா போதும். அப்புறம் அது வந்துட்டே தான் இருக்கு. நீங்க தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். கூட நம்ம அந்த வளர்ச்சி ஊக்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும். வேற எதுவுமே தேவையில்லைங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான முறைங்க. இது எந்த எதுவுமே இல்லை. ஒரு 10 மாசம் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஆடு மாடெல்லாம் இது கடிக்காது. வேற யாரும் இந்த இதை எடுத்துட்டு போய் எதையும் உபயோகப்படுத்த முடியாத மிளகு அதை ஈல்டு வர்ற வரைக்கும் இதுக்கு வேற எந்த இதுவும் இல்லை. அதனால தைரியமே இதை செய்யலாம். நீங்க ஆர்வம் இருக்கிறவங்க என்னை கூப்பிடுங்க. நான் திரும்ப உங்களுக்கு நிறைய விளக்கம் எவ்வளவு உங்களை நிவர்த்தி பண்ணணுமோ அதை நான் என்னோட கடமை. நன்றி, வணக்கம்.